ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அமுதா. துரோகம் சிறுகதை. செல்வத்தின் வீட்டில் பெண் பார்த்து கொண்டிருந்தனர். வீட்டிற்கு ஒரே பிள்ளை செல்வம். வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவன். செல்வத்திற்கு எத்தனையோ இடத்தில் பெண் பார்த்தனர். ஆனால் ஒன்று கூட செட் ஆகவில்லை. செல்வத்தின் அப்பாவின் நண்பர் மூலம் ஒரு இடம் வந்தது. உங்கள் வசதிக்கு ஏற்ற இடம் இல்லை. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரே பெண், 4 தம்பிகள் என கூறினார். உங்களுக்கு சம்மதம் என்றால் சென்று பாருங்கள் என்று கூறினார். சரி, எத்தனை இடம் பார்ப்பது? நண்பர் சொன்ன இடம் போய் பார்க்கலாம் என செல்வம் குடும்பத்துடன் சென்று பார்த்தனர். பெண் குடும்ப பாங்காக இருந்தால் பெண்ணிற்கு எதுவும் செய்ய வசதி இல்லை என பெண் வீட்டார்கள் சொன்னார்கள். சரி, நமக்கும் வேறு வழி இல்லை என நினைத்து செல்வத்தின் தந்தை செல்வத்திற்கு திருமண ஏற்பாடு செய்தார். செல்வத்திற்கும் உமாவிற்கும் திருமணம் நடந்தது. உமா மிகவும் நல்லவள். யார் என்ன கேட்டாலும் அப்படியே கொடுத்து விடுவாள். தனக்கு இல்லை என்றாலும் அப்படியே கொடுத்து விடுவாள். செல்வம் உமா நல்ல தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர். நல்ல ஒற்றுமையுடனும் சந்தோஷத்துடனும் இருந்தனர். உமாவிற்கு சூதுவாது தெரியாது. 2 வருடங்கள் ஓடின. குழந்தைகள் இல்லை. எல்லோரும் கேலி பேசினார்கள். உமா மிகவும் வேதனை அடைந்தாள். கோவிலாக சென்று வேண்டினாள். அவள் வேண்டுதல் வீண் போகவில்லை. சில மாதங்களிலேயே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அடுத்து ஒரு சில வருடங்களில் 2வது பெண் பிறந்தாள். மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். இவர்களின் சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை. செல்வத்திற்கு நண்பர் என்று ஒருவர் அறிமுகமானார். அவன் பெயர் மணி. செல்வத்திற்கும் மணிக்கும் இருந்த நட்பு 2 குடும்பத்திற்குமான நட்பாக மாறியது. ஏதாவது பண்டிகை விசேஷம் என்றால் 2 குடும்பமும் ஒன்றாக சேர்ந்துதான் கொண்டாடுவார்கள். செல்வம் நல்ல வசதியாக இருந்து வியாபாரம் செய்து வந்தான். கூட பார்ட்னராக மணியையும் சேர்த்து கொண்டான். மணி வீட்டிற்கு அடிக்கடி செல்வம் போகக்கூடிய சூழ்நிலை உண்டானது. அப்போது மணியின் மனைவி மீனா செல்வத்தின் மீது ஆசை கொண்டு வலை விரிக்க ஆரம்பித்தாள். செல்வத்தின் பணத்திற்கும் வசதிக்கும் ஆசைப்பட்டவள் செல்வத்தை தன் வசமாக மாற்றினாள். அவள் சொல்வதை கேட்டு செல்வம் ஆடத் தொடங்கினான். இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் மணி தன் மனைவியின் நடத்தை சரியில்லாததை பார்த்து தெரிந்து கொண்டான். மணி சண்டை போட்டு பார்த்தான். எப்படியோ சொல்லி பார்த்தான். எந்த பலனும் இல்லை. நமக்கு பிள்ளைகள் இருக்கின்றன என கெஞ்சி பார்த்தான். எதையும் அவள் கண்டு கொள்ளவில்லை. கடைசியாக தற்கொலை செய்து கொண்டான். அவளுக்கு அதுவே வசதியாக போனது. கொஞ்சம் கொஞ்சமாக செல்வத்தின் குடும்பத்தை நாசமாக்கினாள். உமாவிற்கு தெரிய ஆரம்பித்ததும் அதிர்ச்சியானாள். கணவனிடம் கேட்டு சண்டை போட்டாள். செல்வம், நான் யார் கூட வேணா இருப்பேன், குடும்பம் நடத்துவேன். நான் சம்பாதிக்கிறேன், நான் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன். நீ கேட்கக்கூடாது. கேட்பது போல் இருந்தா உன் அம்மா வீட்டுக்கு போ என கூறி அடித்தான், மிதித்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் உமா அவள் அம்மா வீட்டிற்கு போனாள். உன் வாழ்க்கைமா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போம்மா. நீ வாழா வெட்டியா வந்துட்டா உனக்கு பிறகு 4 தம்பிக இருக்கிறாங்கம்மா. நீ இங்கேயே இருக்கன்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு உமா அப்பா கூறினார். உமா, சரி, நமக்கு யாரும் கிடையாது, நம்ம பொண்ணுங்களுக்காக வாழ வேண்டியது தான் என நினைச்சு செல்வம் செய்த அனைத்தையும் கண்டு கொள்ளாம அப்படியே எதையும் கேட்காம வாழ்ந்தா. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு உமாவின் உடல்நிலையில ஏதோ மாற்றம் தெரிஞ்சுது. உடனே டாக்டரிடம் போனா. அவர்கள் உமாவை செக் பண்ணிட்டு, உன் கூட யாராவது வந்து இருக்காங்களா என கேட்டார். இல்லை, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. எனக்கு யாரும் இல்லை. எதுவானாலும் பரவாயில்லை, சொல்லுங்கன்னு கேட்டா. உனக்கு கேன்சர். நீ சீக்கிரம் இறந்துருவம்மா. நோய் ரொம்ப முற்றிடுச்சுமா என டாக்டர் சொன்னார். என்ன செய்வதுன்னு தெரியாம தன் மகள்களை நினைத்து அழுதாள். தனக்கு பின் தன் 2 மகள்களுக்கும் யார் என்று நினைத்தாள். சரி, கணவரை அழைத்து, எனக்கு நல்ல கணவராகத்தான் நீங்க இல்லை, எனக்கு பிறகு என் மகள்களுக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு சொல்லி கணவரிடமிருந்து காப்பாற்றி அவள் நகை, கொஞ்சம் பணம் என எல்லாத்தையும் கணவனிடம் ஒப்படைத்தாள். தன் மகள்களை அனாதையாக விட்டுவிடாதீர்கள் என கூறி கொஞ்ச நாட்களிலேயே இறந்தும் போனாள். அவளின் இறப்பு பெரிய பாதிப்பை செல்வத்திற்கு ஏற்படுத்தியது. இதிலிருந்து மீண்டு வருவதற்குள்ளாக மீனா செல்வத்தின் மனைவி இறந்ததை சாக்காக வைத்துக்கொண்டு அவனிடம் உள்ள பணம், நகை அனைத்தையும் வாங்கி கொண்டு அவனிடம் எதுவும் இல்லை என்ற நிலைமையில் வேறு ஒருவரை சேர்த்து கொண்டு செல்வத்தை அடித்து இனி இங்கே வரக்கூடாது என வெளியே தள்ளினாள்.
வசதி, பணம் அனைத்தும் போனது. மனைவியும் இறந்துவிட்டாள். என்ன செய்வது என நினைத்து தன் 2 மகளுக்காக மனம் திருந்தி வாழ்ந்தான் செல்வம். 2 பெண்களையும் நன்றாக வளர்த்தான், படிக்க வைத்தான். நல்ல வரன்களை பார்த்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தான். ஒரு நாள் தன் மூத்த பெண் ரேகா வீட்டிற்கு செல்வம் போனபோது தன் மகளும் மருமகனும் காரசாரமாக சண்டை போட்டு கொண்டிருந்தனர். மருமகன், நான் சம்பாதிக்கிறேன், நான் யார் கூட வேண்டுமானாலும் இருப்பேன், யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன், என் இஷ்டம். இஷ்டம் இருந்தால் நீ இங்கு இரு, இல்லை என்றால் உன் அப்பன் வீட்டிற்கு போ என சொல்லி கொண்டு இருந்தான். அதை கேட்ட செல்வத்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது செல்வத்திற்கு தன் மனைவி உமாவின் ஞாபகம் வந்தது. சில வருடங்களுக்கு முன் தன் மனைவி உமாவிடம், இதைதான் நாம் சொல்லி மிரட்டிக் கொண்டிருந்தோம். நாம் நம் மனைவிக்கு செய்த துரோகம் நம் மருமகன் தன் மகளுக்கு செய்கிறான் என்று தான் செய்த தவறை எண்ணி கலங்கி நின்றார் செல்வம்.